வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சென்னை மண்டலம் மூலமாக பல்கலைக்கழக கல்வி எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, டிப்ளமோ வகுப்பு மாணவர்களுக்கான இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்புல சிந்தனைக்காக சீவகாந்தம்ங்கிற தலைப்புல உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி மண்டலத்துல இருந்து உமா அம்மா கேட்டாங்க. செவ்வாய்க்கிழமை என்கிட்ட கேட்டாங்க. நான் காலையில வழக்கமா இந்த ஷார்ட் டைம்ல சரின்னு சொல்றது இல்லை, என்னன்னு தெரியல, கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன் ஷார்ட் டைம்ல சொல்றது இல்லைன்னா திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த என்ன தலைப்புல நம்ம பேசணுமோ அதை மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் கேட்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் ஷார்ட் டைம்ல சரி சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வாட்டி சொல்லிட்டேன். சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு யோசனை பண்ணி அம்மா கிட்டே மறுபடியும் கேட்டேன். அம்மா, அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? என்னுடைய தயாரிப்பு நிலை எனக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லைங்கய்யா, இதுதான் இந்த ஸ்டூடெண்ட், இந்த பேட்ச்க்கு இது லாஸ்ட் கிளாஸு, அடுத்த வாரத்துல இருந்து அவங்க பிசிபி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, அப்போ ஓகே, என்ன அளவுல தயாரா இருக்கமோ அந்த இதையே நம்ம சிந்தனையா கொடுத்துடலாமான்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, இது வழக்கமா ஒரு அலோபதி டாக்டர் அப்படிங்கிற முறையில நிறைய உடல் அமைப்பு, உடல் நலம், உடற்பயிற்சி அது மாதிரி வலியுறுத்தி மன்றங்கள்ல பேசியிருக்கிறேன். ஆனா தத்துவத்தை, அதுவும் சுவாமிஜியோட தத்துவங்களை ஆழமா பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அனுபவம் வேணும், அறிவு வேணும். ஸோ ஒரு தடவையும் அந்த தலைப்பை ஒட்டி என்ன இருக்கு அப்படின்ட்டு தயாரிப்பு பண்றது நல்லதுன்னு தோணுச்சு. வழக்கமா நம்ம பாட புத்தகங்கள்லயே ஒரு தடவை படிச்ச உடனே எல்லா விஷயங்களும் நமக்கு மனசுக்கு ஆகுறது இல்லை. திரும்ப திரும்ப படிக்கணும். அப்பதான் நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அது அடுத்தடுத்து புரியும். மனவளக்கலை பாகம் 1ல கூட சுவாமிஜி அதான் எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை முன்னுரையில, மனவளக்கலை யோகம் மட்டுமல்ல, வேற எந்த யோகம் பயில்பவரானாலும் இந்த புத்தகம் உதவியா இருக்கும். ஆனா ஒரு தடவை மட்டும் படிச்சா பத்தாது, திரும்ப திரும்ப படிக்கணும். அப்பதான் அதுல இருக்க விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம அறிவு நிலை உயர உயர, நம்ம அனுபவம் உயர உயர, ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒன்னொன்னு ஒரு தடவை படிக்கும் போதும் ஒரு வரி புதுசா விளங்கும். முதல் தடவை படிக்கும்போது கொஞ்சம் தெரியும், 2வது தடவை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். ஸோ மகான்களுடைய புத்தகங்கள்லாம் அப்படி நம்மளுடைய அறிவு நிலை நுட்பம் உயர உயர அதுல இருக்க வரிகளுக்கெல்லாம் ஆழமா அர்த்தம் புரியும். அந்த வகையில ஜீவகாந்தம்ங்கிற தலைப்புல எனக்கு தெரிஞ்சதுக்கு மேல இப்ப ஏதாயாலும் நம்ம படிக்கணுமே, கேட்கணுமேன்னு சொல்லி யூடியூப்ல சுவாமிஜி பேசின தலைப்பு ஜீவகாந்தம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன். அதுல 1/2 மணி நேரம் ஒரு சில பேச்சு இருக்கு, ஒரு சிலது 40 நிமிடம் இருக்கு, ஒரு சிலது 1.25 மணி நேரம் அப்படி கூட இருக்கு. அந்த 1.25 மணி நேரம் லெக்சரை நம்ம கேட்போன்ட்டு முந்தா நாள் ஒரு தடவை கேட்டேன். அப்ப சில விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் இன்னைக்கு மதிய உணவு இடைவேளையில கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நுட்பமா எனக்கு கேட்கிற ஒரு மனநிலை வந்ததுன்னு நினைக்கிறேன். கூடுதலா ஒரு 3 விஷயங்கள் எனக்கு மனசுல பதிவாச்சு. அதுல சுவாமிஜி வெறும் ஜீவகாந்தம்ங்கிற தலைப்புல காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம் அப்படிதான் தொடர்ந்து பேசுறாங்க. ஸோ அதுல அந்த இருப்பு நிலை, விண்புகழ், அப்புறம் காந்தம் அப்படின்னு சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு புதுசா விளங்கிச்சு.
ரெண்டாவது, இந்த சத்து சித்து அனந்தம்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுல அனந்தம்ங்கிற வார்த்தைக்கு என்னங்கிறது இன்னைக்கு கூடுதலா விளங்குச்சு. அப்படி திரும்ப திரும்ப கேட்கும்போது இதே லெக்சரை ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். அப்பெல்லாம் புரியாதது இன்னைக்கு புரிஞ்சது. அதான் சொல்லுவாங்க, இப்போ நான் இன்னொரு மாணவர்களுக்காக ஒரு வகுப்பு எடுக்கணுங்கிற ஒரு இதுல கேட்கும்போது எனக்கும் கூடுதலா சில விஷயங்கள் புரியுது. அதுலதான் ஆங்கிலத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஒன் when one person teaches, two persons learn. ஒருத்தர் சொல்லி தரும்போது 2 பேர் லேர்ன் பண்றாங்கன்னா சொல்லித்தரவரும் லேர்ன் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ப்ராவர்பை பார்த்தப்ப எனக்கு அடிஷனலா தோணுச்சு, 2 பர்சன்ஸ் மட்டும் இல்ல, சொல்லித்தரவர் கேட்கறது எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் சேர்ந்து புதுசா இன்னும் கத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு மனசுல பட்டுச்சு. அப்படி நம்ம சுவாமிஜி அதுவும் ஆழமான தத்துவம், நுட்பமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது போக போக தான் புரியும். மன்றங்கள்ல இப்போ நீங்கள்லாம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல டிகிரி படிக்கிற மாணவர்களா இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி டிகிரி எல்லாம் இல்லை. பயிற்சிக்கு அவங்களா விரும்பி வர்றவங்களுக்கு தான் பயிற்சி கொடுப்பாங்க. இப்படி தேடி போய் இப்படி எல்லாம் வகுப்புகள் இருக்கு, யோகா இருக்கு, இதுல என்னென்ன சொல்லித் தராங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்லாத விஷயம். நான் சொல்றது 1998, 99 காலகட்டத்தை சொல்றேன். ஸோ அப்பெல்லாம் இது என்னன்னே தெரியாது. உள்ள போகும்போது இது ஏதோ சாமியார்கள் விஷயம் அல்லது ஏதோ எக்ஸசைஸ் சொல்லித்தர போறாங்க, அப்படி எல்லாம் பல்வேறு விதமா நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு போவோம். அப்போ ஒன்னொன்னா புரியும். ஓஹோ, இது உடற்பயிற்சி, அப்புறம் தவம், அப்புறம் தத்துவ விளக்கம், அப்படி ஒன்னொன்னா புரியும். ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல மன்றத்துல போய் பாடம் எடுத்து நான் நோட்ஸ் எழுதுனதெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா நான் தான் எழுதுனேன்னா எனக்கே சந்தேகமா இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், என்னன்னு புரியாமலே எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ என்னுடைய மனநிலை இருந்த கட்டம் வேற. இப்போ அதை கடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள் எல்லாம் பிடிபடும் போது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அறிவு நிலை கொஞ்சம் மேம்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அப்படி காந்தத்தை பத்தி சுவாமிஜி என்ன எழுதி நிறைய சொல்லியிருக்காங்க. ஜீவகாந்தத்தை பற்றினா அது ஒரு பாட்டுல ஆரம்பிக்கலாம். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமா மெய் ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. இதான் பாட்டு. காந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரியும் அப்படிங்கிற அர்த்தம் படிக்கிற பாடல். இதுல எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்தும். இது முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும்னா இதே கருத்துக்களை முன்னாடி சுவாமிஜிக்கு முந்தின மகான்கள் எல்லாம் கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுவும் நம்ம அப்படியே பயிற்சிகள் பார்க்கும்போது நம்ம அந்த யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த வரிகள் நம்ம கேட்டுட்டே இருப்போம். நான் ஒரு தடவை எங்க வீட்டுல மனவளக்கலை தவ மையம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் இந்த பாட்டு மதுரையிலிருந்து பேராசிரியர் ராமநாதன், RMJ ராமநாதன், அவர் தான் தவமயம் ஆரம்பிச்சு வச்சாரு. அன்னைக்கு தான் அவரு ஸ்பீச்ல தான் அந்த பாட்டு முழுசா கேட்டேன். அது வரைக்கும் எனக்கு அந்த வரி மட்டும்தான் அவர் தெரியும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னா அது ஒரு வரி இல்லை, இன்னும் 3 வரி இருக்குன்னு சொல்லிட்டு கூடுதலா சொன்னார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர் உரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இப்போ நமக்கு மன்றத்துல வந்த உடனே உடற்பயிற்சி உடலுக்குள்ளாக உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. அத தீட்சை கொடுத்து இடத்த மாத்தி தியானம் பண்ண வச்சு அப்படி எல்லாம் நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டே போறாங்க இல்லையா. இதுல இந்த உயிருங்கிறது மறைப்பொருள், காந்தம்ங்கிறது மறைப்பொருள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பாட்டுல வரும்.
அதை நம்ம உடம்புல சேர்த்து திணிவாக்கிக்கிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் வரும்னு இப்போ நம்ம பாடங்கள் மூலமா படிக்கிறோம். ஆனா இந்த பாட்டிலேயே அதான் இருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். அதான் வான்காந்தம். ஊன் பற்றி நின்ற உணர்வுரு உயிர் உணர்வு உலகில் பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சுவாமிஜி சொல்றாருல, அதுக்கு சமமான வரி இது. ஊன் பற்றி, ஊன்னா நம்ம உடம்பு, உணர்வுரு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. அதை நீங்க கரெக்டா சரியா பிடிச்சுக்கிட்டு உயிர்னா என்னன்னு விளங்கிக்கிட்டீங்க, காந்தம்னா என்னன்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து பற்ற அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்ய. சுவாமிஜியோட வரிகள்ல நிறைய லெக்சர்ஸ்ல கேட்டா சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்லுவாரு. எந்த மாற்றமும் டக்குன்னு வராது. ஸோ பற்ற திரும்ப அதே பயிற்சியை அதே சிந்தனையை செய்யும்போது எல்லா வாழ்க்கையில முன்னேற்றம் நடைபெறும் அப்படிங்கிற பாட்டு இது. அதான் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதினும்னா சுவாமிஜிக்கு முன்னாடி அதே தத்துவத்தை தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. காலத்தால விஞ்ஞானத்தின் துணை கொண்டு சுவாமிஜி நமக்கு எல்லாத்தையும் விளக்குறாங்க. ஸோ இதே அர்த்தத்தை பார்த்து நிறைய மகான்கள் இதைத்தான் பாடி இருக்கிறாங்க. இன்னொரு பாட்டு சுவாமிஜி எனது வாழ்க்கை விளக்கத்துல எழுதியிருக்கிறாரு இல்லையா, அவர் சிறு வயசுல பஜனையில அடிக்கடி கேட்ட பாடல்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவார், தாய்மானவர் பாட்டு. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது, அகில அண்ட கோடியெல்லாம் தன்னருள் வெளிக்குள்ளே தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது. இப்ப நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபூத நவக்கிரக தவம் நடத்தினாங்க இல்லையா, அதுல பஞ்சபூதத்துல ஆரம்பிச்சு கோள்களுக்கு போய் நவகிரகத்தை முடிச்சுட்டு அப்புறம் என்டையர் பேரியக்க மண்டலம் கேலக்சிஸ்ன்னு நம்ம சொல்றது, அப்புறம் ஸ்பேஸ் சுத்தவெளி எல்லாத்தையும் அதுல அடக்குனாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே சுவாமிஜி கேட்டதா சொல்ற இந்த பாட்டுல அதுதான் வரும். இப்போ அங்கிருந்து அவர் உயிர் வந்த கதையும் பிரபஞ்ச உயிரின பரிணாம சரித்திரம் சொல்லி சுத்த வெளியிலிருந்து முதல் விண் தோன்றியது, அதுதான் உயிர்னு விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா. அதுவே இந்த 2வது வரியில இருக்கு. யான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எதுன்னு கேள்வி கேட்டுட்டு, அகில அண்ட கோடியெல்லாம் தன் அருள் வெளிக்குள்ளே, சுத்தவெளி, இந்த சுத்தவெளிக்குள்ள இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு, தங்கும்படிக்கு இச்சை வைத்து. அப்படின்னா நீங்க இந்த பக்கம் சுவாமிஜியோட பரிகளுக்கு வந்தீங்கன்னா, பரம அணு முதலாய் பார் விண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆட அப்படின்னு சுவாமிஜி காந்த தத்துவ கவிதையில இந்த பக்கம் எழுதியிருப்பாரு. அதேதான் அது. அகில அண்ட கோடியெல்லாம் தன்னருள் வெளிக்குள்ளே தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது. இப்ப முதல் உயிர் எப்படி வந்துச்சுங்கிற விளக்கம் கொடுக்குறாரு சாமிஜி. இந்த வரிகள்லயும் அதுதான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால், விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டதுனால நான் இப்ப ஈஸியா சொல்றேன். இப்ப நம்ம ஜூம்ல இருந்து ஒரே நேரத்துல இதே கருத்தை இத்தனை பேருக்கு நம்ம விரும்புறாங்களோ ரீச் ஆயிடுது இல்லையா. அந்த காலத்துல நினைச்சு பார்க்கலாமா, சுவாமிஜி ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் கடலூர்ல தனியா போவாராம். மொத்தமே ஒரு டெய்லர் கடையில 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் பயிற்சி கொடுத்துட்டு திரும்ப வருவாராம். இப்போ விஞ்ஞான வளர்ச்சினால இப்ப நம்ம ஒரே நேரத்துல இந்த நான் இருந்த இடத்துல இருந்தே பேசுறேன் சுவாமிஜியோட கருத்துக்களை. இங்க 40 பேரோ 50 பேரோ எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் ஒரே நேரத்துல கேட்கிறோம். நினைச்சா இதுல பதிவு பண்ணி எப்ப வேணாலும் திரும்ப திரும்ப கேட்கலாம். ஸோ விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது அந்த அளவுல உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ தத்துவம் அப்படிங்கிறது இப்ப இதெல்லாம் நுட்பமா சொல்றாங்க, இதெல்லாம் எடுத்தோடனே விளங்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். ஸோ அப்போ அது என்ன சொல்ல வர்றாரு, வான்காந்தம் ஜீவகாந்தம் அப்படின்னா, இப்போ ஜீவகாந்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகணும். இப்போ எங்களை மாதிரி அலோபதி மருத்துவர்கள் கிட்ட இந்த உடம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பிசிக்கல் பாடி, அதுல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அதாவது நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம்,
மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், அப்படி சிஸ்டம் சொல்லிக்கிட்டே போவோம். மண்டலங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஒரு சிஸ்டத்துக்குள்ளரையும் உறுப்பு ஆர்கன்ஸ் இருக்கு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா இதயம், இரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நுரையீரல், மூச்சுக்குழல் அதெல்லாம் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்னா மூளை, முதுகுத்தண்டு, தண்டுவடம், நரம்புகள் எல்லாம் இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா செரிமான மண்டலம், நம்ம உமிழ்நீர்ல இருந்து சாப்பாடு போற பாதை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லாம் வச்சுக்கலாம். கழிவு மண்டலம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா கிட்னி, அப்படியெல்லாம் உறுப்புகள் இருக்கு. யூரிட்டர், யூரின் வர்ற பாதை, யூரின் கலெக்ட் ஆகுற அந்த பை, யூரினரி பிளாடர், அப்புறம் யூரின் வெளியேற பாதை, யூரித்ரா அப்படி இருக்கு. மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா சதை, எலும்புகள், நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, உடற்பயிற்சி, அப்ப எதெல்லாம் இயக்குறோமோ அதெல்லாம் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்னா நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்ரியில ஆரம்பிச்சு தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல், டெஸ்டிஸ், ஓவரி எல்லாமே கிளாண்ட்ஸ்ல வரும். ஸோ இந்த ஜீவகாந்தம் என்னன்னு அப்படி ஆராய போகும்போது நம்ம தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போவோம். இப்ப பருவுடல் அப்படின்னா இந்த மாதிரி எல்லார்ட்ட கேட்டாலும், சயின்ஸ் படிச்ச எல்லார்ட்ட கேட்டாலும் இவ்வளவுதான் சொல்லுவாங்க. சிஸ்டம்ஸ், பிசிக்கல் பாடிங்கிறது சிஸ்டம், சிஸ்டம்ஸ்குள்ள ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ்குள்ளார டிஷ்யூ, டிஷ்யூவை எடுத்து பார்த்தா செல்கள், அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சிஸ்டத்துலையும் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லையா. இன்னைக்கு டேட்ல என்னென்ன டிசீசஸ் இருக்கு காமனா. ஒரு காலத்துல இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தான் நம்ம ஊர்ல ரொம்ப காமனா இருந்தது. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதாவது வாழ்வியல் முறைகள், அதுல நமக்கு குளறுபடி இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நிறைய பிரச்சனை வருது. புதுசா வியாதிகளை கண்டுபிடிக்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. லேட்டஸ்டா அப்படி நம்மளை குழப்பினது கொரோனா தான் இல்லைங்களா. ஸோ அது இல்லாம நிறைய டிசீசஸ்க்கு இந்த சிம்டம்ஸ் ஓவர்லேப் ஆகும். ஸோ அப்போ முன்னாடி ஒரே டாக்டர் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் வேற. இப்போ ஒன்னொன்னுக்கும் துறைகள், ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு இல்லையா. ஒரு பல்மனாலஜிஸ்ட் தனியா இருக்கிறாங்க, கார்டியாலஜிஸ்ட்னு தனியா இருக்கிறாங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க. ஆனா உடல் அப்படி இயங்குறது இல்லை. ஸோ ஒரு சிஸ்டத்துல அவர் பார்த்துட்டு இல்லை இது ஹார்ட் ரிலேட்டட் இல்லை, நீங்க எதுக்கும் ஒரு லங் டாக்டரை பாருங்க அல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட பாருங்கன்னு அப்படியே மாத்தி மாத்தி வேற டாக்டரை பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே, ஏன்னா அது விஞ்ஞான வளர்ச்சினால ஒரே டாக்டரு அவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸ்பெஷாலிட்டிஸ் உருவாச்சு. உருவானது ஒரு வகையில நல்லது, இன்னொரு வகையில பேஷண்ட்டுக்கு அது வருத்தம். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு 4-5 பேரை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ பல்ல பிடுங்கணும்னா கூட சக்கரை கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு டாக்டர் அனுப்பிடுறாங்க இல்லைங்களா. ஸோ ஆனால் உண்மையிலேயே உடம்பு அப்படி தனித்தனியா உறுப்பு சார்ந்து இயங்குதான்னா இல்லை, இது மொத்த தொகுப்பா தான் இயங்குது. அங்கதான் சுவாமிஜி உயிர் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த உயிர்ன்ற ஒண்ணு உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த உடலில் உள்ள செல்கள், கோடிக்கணக்கான செல்களை துருவ அமைப்புப்படி ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த துருவ அமைப்பு கலையாம இருக்கிறதுக்காக இந்த உயிரின் சுழற்சியால் ஏற்படுகின்ற அலை, காந்த அலை, அதுதான் ஒரு செல்லையும் உடம்பு முழுக்க விலகிராம பிடிச்சிட்டு இருக்கு. அது எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த அளவு அந்த உடம்புல உள்ள செல்களை அணு அடுக்கு குறையாம பார்த்துக்கிறோம். அப்படி பார்த்துக்கிற அளவு தான் உடல் நலம் நல்லபடியா இருக்கும். அப்போ கார்டியாலஜிஸ்டும் தேவையில்லை, பல்மனாலஜிஸ்டும் தேவையில்லை, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டும் தேவையில்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த உறுப்பு சார்ந்த துறைகள் அதிகமாகி அதனால இந்த மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ்ல கன்ஃபியூஷன் வர்றதுனால நிஜமாவே அக்கறை உள்ள மருத்துவர்களுக்கெல்லாம் இப்ப அது தோணுது. இது நம்ம தனித்தனியா பாக்குறோம் இந்த உறுப்புகளை, இந்த மண்டலங்களை, ஆனா அப்படி இல்லை, அது ஒரு தொகுப்பா தான் இயங்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இப்ப எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ரீசெண்டா நம்ம பிஎம் ஹெக்டேன்னு ஒரு
மணிப்பால் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவர் நிறைய இந்த சித்தா ஆயுர்வேதா கான்செப்ட் அந்த காலத்துல நம்ம உடலை பத்தி பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லி வச்சாங்கங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிர், ஒன்னொன்னுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச்டு டுகெதர் இன் ஆர்கனைஸ்டு பேட்டர்ன். அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க. இது பல கோடி செல்கள் ஒன்றாக சேர்ந்த அணு அடுக்கு நிலையம், கொத்து இயக்கம். ஒரு ஒரு செல்லும் ஒரு தொழிற்சாலை போல் இயங்குகிறது. ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிரினமே அப்படின்னு உடல் அமைப்பை பத்தி சொல்லிட்டே போறாங்க. நுட்பமான விஷயம். இந்த உடம்பை முழுசா, பரு உடலை முழுசா பாக்குறதுக்கு பதிலா பிரிச்சு மண்டலங்களாக, உறுப்புகளாக, திசுக்களாக, செல்களாக பார்த்து இந்த செல்களுக்குள்ளார உயிர்ங்கிற அந்த ஆற்றல் ஓடி அதுதான் இந்த உடம்பை நடத்திட்டு இருக்குங்கிற விஷயம் தான் இப்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அது விஞ்ஞானத்துக்கு பிடிபடலை. நீங்க காயகல்ப பயிற்சியில எடுத்திருந்தீங்கன்னா உயிர் பற்றிய திருமூலருடைய பாட்டு நமக்கு தெரியும் தானே. மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் வயிறொன்று 100 கூறிட்டு மேவிய கூறு அது 1000 ஆகினால் ஆவியின் கூறு 100,001. அந்த அளவு அந்த உயிர் துகளோட அளவு வந்து இன்னும் விஞ்ஞானத்தால பிடிபடாத விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் சுவாமிஜி நிறைய லெக்சர்ஸ்ல, புத்தகத்துல கூட எழுதியிருக்கிறாரு. எனக்கு மருத்துவ நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணும்போது எல்லாம் சரிதான் சுவாமிஜி, ஆனா நீங்க உயிர் உயிர்னு ஏதோ சொல்றீங்களே, அது மட்டும் நாங்க பார்த்ததே இல்லை. அது உடம்புல டிசெக்ஷன் பண்ணும்போதும் சரி, ஆப்ரேஷன் பண்ணும்போதும் சரி, எப்பவுமே அது மட்டும் எங்க கண்ணுக்கு பட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லி மருத்துவர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனால அலோபதி கான்செப்ட் படி உயிருங்கிறதே ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஆனா நமக்கு தெரியும் அது உயிர்னு ஒண்ணு ஏத்துக்கிறாம எப்படி இருக்குது. ஏத்துக்கிறாம இருந்தா ஏன் டெத் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுக்குறோம்? இந்த உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு போனதுக்கு அப்புறம் தானே டெத் சர்டிபிகேட் கொடுக்குறோம். ஏன் தெரியல அப்படின்னா அந்த அளவு மிக மிக நுட்பமான விஷயம். அந்த நுண்மை விளங்குறதுக்கு தான் மனசுல நம்ம இப்ப மனவளக்கலை மாதிரி மன்றங்கள்ல வந்து தியானம் எடுத்து மனதை ஒடுக்கி நுணுகி ஆராய்ந்து இந்த விஷயங்களை அனுபவிச்சாதான் இந்த உண்மை எல்லாம் புரியும். அதனாலதான் தியானம் என்பது பியாண்ட் த சென்ஸ் பர்செப்ஷன், புலன் கடந்த அனுபவம். அதனால அது சயின்டிபிக்கா டாக்குமெண்ட் பண்றதெல்லாம் முடியாது. இப்போ உயிர் பற்றிய அந்த பாடல் காயகல்பத்துல விளக்கம், அது துகள்களாக தன்னைத்தானே சுத்திக்கிட்டு உடம்பு முழுக்கையும் சுத்தி வருது. அப்படி சுத்தி வரும்போது எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் ஒரு அலை வரும். அதுதான் உடம்பு முழுக்க விரிஞ்சி காந்தமா இந்த உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேரு தான், அது உயிரிலிருந்து எழுகிறதுனால அதுக்கு பேரு ஜீவகாந்தம். என்ன சார் நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே போறீங்க, எல்லாமே தியரியா இருக்கு, இது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுவும் மறுபடியும் நம்ம பயிற்சிக்கு தான் போகணும். 2 உள்ளங்கையையும் பக்கத்துல வச்சு மனம் முழுக்க கைகள்ல நினைவை வச்சு கண்ணை மூடிட்டு ஒரு கையையும் உள்ளங்கையும் இன்னொரு உள்ளங்கையும் கிட்ட கொண்டு போக சொல்லுவாங்க இல்லையா. இப்ப கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா. அப்போ நல்ல காந்தம் திணிவா இருந்தா நம்ம கிட்ட போகும்போதே ஒரு ஆற்றல் நம்மளை அதை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். விளக்கும் போது அது விளக்க விடாம ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் காந்தம். இந்த உயிர் என்பது உடம்புல ஒரு இடத்துல மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க சுழன்றுட்டு இருக்கு. இது ஒரு ஒரு உடம்பு தோல் மூலம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வெளியேறிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம கைகள்லையும் உள்ளங்கால் மூலமாகவும் தான் நிறைய வெளியேறதுனால அதை நம்ம உணர்றோம். அது அது ஒரு கவ்வி பிடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப விளக்கும் போது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் அதுதான் சொல்றாங்க. அது ஏன் அது உணர முடியல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியலன்னா அதுக்கு மறைபொருள்னு பேர் வச்சிருக்காங்க. ஜீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம். ஸோ இதுதான் ஜீவகாந்தம். இது எப்படி முதல் உயிரா வந்தது, வான்காந்தம், பிரபஞ்ச உயிரின பரிணாம சரித்திரம் அப்படியெல்லாம் சுவாமிஜி நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சுத்தவெளி, சூழ்ந்தழுத்தம், முதல் இறைத்துகள், அப்புறம் விண்களின் தொகுப்பு, விண் கரைசல், விரிவலை அப்படியெல்லாம் சொல்லிட்டே போறாங்க. அப்புறம் பஞ்சபூதம், பருப்பொருட்கள், பிரபஞ்சம், அப்புறம் முதல் உயிர்,
அந்த முதல் உயிரில் 5 பூதங்களும் ஒண்ணா ஒரு இணக்கமான விகிதாச்சாரத்துல வரும்போது உயிர்னு ஒண்ணு உருவாகுது. அந்த உயிருக்கு நடுவுல இந்த விண் துகள் ஓடும்போது காந்தமா மாறுது. அங்கதான் மனம் அப்படிங்கிற இயக்கமும் வருதுன்னு நிறைய நீண்ட விளக்கம் சொல்றாங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப கட்டத்துல அவ்வளவு ஆழமா போய் நம்மளால அதை உணர்ந்துக்க முடியுமான்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. நான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் ஆழமா சாமிஜி சொல்ற வார்த்தைகளை திரும்ப நம்மளால அதை கிரகிக்க முடியல. ஸோ ஆரம்ப நிலையில அது திரும்ப திரும்ப கேட்கணும். அப்பதான் அது மனசுக்கு பிடிபடும்னு அதையும் சொல்றாங்க சுவாமிஜி. இப்போ இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட்டா உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்துகிறது. இது ஜீவகாந்தம்ங்கிறது வர்ற வழி என்னென்ன எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து, அப்புறம் கோள்கள்ல இருந்து வர அலைவீச்சு. இப்ப நம்ம தவம் பண்ணோம் இல்லையா, எல்லா கோள்களையும் நினைக்கும் போது எல்லாரும் தவ உணர்வு பெற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்க இருந்து உள்ள வான் காந்தத்துல இருந்து ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் பூமியோட இயக்கத்தினால வர்ற கதிர்வீச்சு இதெல்லாம் மூலமா காந்தம் நமக்கு வருதுன்னு சொல்றாங்க. செலவழிகிறது அப்படின்னா நம்ம 5 புலன்கள் மூலமாக, கண்கள் மூலமா தான் அதிகமா செலவழியுது. அதனாலதான் தியானம் பண்ணும்போது முதல்ல கண்ணை மூடி உட்கார சொல்றது காந்தத்தை சேகரிக்கிறதுக்கு வழி செலவை கட்டுப்படுத்தணும். நீங்க சயின்டிபிக்கா போய் பார்த்தாலுமே நிறைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கண்ணுல விஷன்ல தான். அத்தனை 70% ஆஃப் அவர் எனர்ஜி அந்த நியூரான்ஸ் பிரெயின் செல்ஸ் எல்லாம் விஷன் ப்ராசஸ்ல தான் அஃபெக்ட் ஆகுது, ஐ மீன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பார்வை மூலமாக தான் காந்தம் அதிகமாக செலவழியுது. அதுக்கப்புறம் சாப்பிட்றது, சுவை, அப்புறம் டச் சென்சேஷன், அப்புறம் வாசனை, அப்புறம் கேட்கறது, 5 புலன்கள் மூலமாக. கூடவே மனம் அது மூலமாகவும் செலவழியுது காந்தம். ஸோ இதுதான் வரவு ஒரு வழி, செலவு எத்தனை வழி. இது ஒரு பக்கம். நம்ம யோகிக் கான்செப்ட்ஸ் படி ஒரு மனிதர் எத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு சொன்னாங்கன்னா 120 வருஷம் உயிர் வாழணுமா. இன்னைக்கு எத்தனை பேர் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்கன்னா அதுல வந்து சிறப்பு செய்தியா போடுற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஆனா யோகிக் கான்செப்ட்ஸ் படி அந்த காலத்துல 120 வருஷம் வாழணும்னு சொல்லி அதை 30 நாளா பிரிச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு 40 3 பிரிச்சிருக்காங்க. அதுல 30 பிரிச்சது வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டுன்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. இந்த 40 பிரிக்கிறது வந்து மலர்ச்சி கட்டம், வளர்ச்சி கட்டம், தளர்ச்சி கட்டம். இந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்ல காந்தம் கூடிக்கிட்டே இருக்கும். செகண்ட் 40ல அப்படியே அது ஸ்டேபிளா இருக்கும். தேர்டு 40 இயர்ஸ், அது 80 to 120ல அது டிக்ளைனிங் ஃபேஸுக்கு போகும். ஸோ இதுவே தான் மருத்துவ விஞ்ஞானத்துல நீங்க ஆர்டினரி லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்ல நம்ம இந்த உடம்பை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணாலும் இந்த நேச்சர் கோஆப்ரேட் பண்ணும். அதாவது ரொம்ப அதிகமா உழைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பா, நான் 12 hours 18 hours ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல நிறைய சாப்பிடக்கூடாது, வயிறெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் இல்லை, இப்போதான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நிறைய சாப்பிட்றது. அப்படி எது எது அந்த கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 40, அதாவது ப்ரொவைடட் நம்ம 120 இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு வச்சுக்கிட்டா இந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் வளர்ச்சி கட்டத்துல எல்லாத்தையும் இந்த பிசிக்கல் பாடி கோப்பப் பண்ணும். காரணம் அப்ப ஜீவகாந்தம் திணிவா இருக்கிற கட்டம். அது ஏதாவது ஒரு நோய் வந்தா கூட, சின்னதா ஒரு காயம் பட்டா கூட மருந்து எந்த உதவியும் இல்லாமலே அது ஆறி போயிடும். ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண வைரல் ஃபீவர், ஒரு சின்ன ஸ்டொமக் அப்செட்டு, அல்லது ஏதோ பழக்கமில்லாத ஒரு வேலையை செஞ்சு உடம்பு வலி வந்தது, அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா, பார்த்துருக்கோம். வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது திடீர்னு பீரோவை தூக்குனேன் அப்படியெல்லாம் இருந்தது. அல்லது ரொம்ப நேரம் டிராவல் பண்ணேன், அடுத்த நாள் டயர்டா இருந்தது. அப்படி இருக்கிறதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்ல காந்த திணிவுனால சீக்கிரம் சரியாயிரும்.
இப்போ குழந்தைகளுக்கு கூட அல்லது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு எந்த இல்னஸ் வந்தாலும் ஆக்டிவா ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ணாமலே சரியாயிடும். ரொம்ப காமனா சொல்றது, ஏதாயாலும் கட் பண்ணும்போது சின்னதா காயம் பட்டுச்சுன்னா அப்படியே விட்டாலே அது ஆறிடும். நம்ம டெட்டனஸ் டாக்ஸாய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ப்ளஸ் மேலே ஆயின்மெண்ட் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் கூடுதலாக சப்போர்ட் தான். ஜஸ்ட் அது ஃபர்தராக மோசமாகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அடுத்த 40ல் வந்து அப்படியெல்லாம் துன்பம் வந்ததுன்னா அது ஹம், ஹம், வளர்ச்சி கட்டம் இல்லையா, மலர்ச்சி கட்டம். அப்போ வந்து சில நேரம் சில பேருக்கு வெளியிலிருந்து உதவி தேவைப்படலாம், மருந்து உதவி தேவைப்படலாம். ஆனா அந்த லாஸ்ட் 80க்கு மேல யோகி கான்செப்ட் படி 120 வயசு வரைக்கும் வாழணும்னு பிரிச்சு 3வது கட்டணமா இருக்கிறதுல வந்து இந்த ஜீவகாந்தம் டிக்ளைனிங் பேஸ். அப்போ வந்து ப்ராப்ளம் வந்தா டெஃபினட்டா இப்போ 85 இயர் ஓல்டு 90 இயர் ஓல்டு டயபெட்டிஸ் காலில் புண்ணு இருக்குன்னு எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா வெளியில இருந்து மருத்துவ உதவி பண்ணி தான் ஆகணும். அப்போதான் அது சரியாகும். ஸோ இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க ஏற்றத்தாழ்வு எப்படி அடையுது அப்படின்னா, இந்த நான் 3 கட்டத்துல, முதல் கட்டத்துல திணிவா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அது கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் நான் மன்றங்கள்ல கே நகர்ல பயிற்சி எடுக்கும்போது சொல்லுவார். அப்படி நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ கூடவே ஒத்துழைக்கும் இறைநிலை, ஆனா விளைவை பின்னாடி தரும் அப்படின்னு சொன்னார் ஒரு நாளைக்கு. அப்பதான் புரிஞ்சது, ஓஹோ நம்ம இப்ப முடியுதுன்னு செய்யறதெல்லாம் சில விஷயங்களுக்கு விளைவு பின்னாடி தானே வருது. நம்ம எல்லாம் இமீடியட்டா அப்பப்போ வரணும்னு நினைக்கிறோம். இயற்கையில வந்து செயலுக்கு விளைவு அப்படிங்கிறது, விளைவை தீர்மானிக்கிறது இயற்கை தான், இறைநிலை தான் சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்ம கணிப்புப்படி உடனே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கெல்லாம் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது, இப்படி செயல் விளைவு பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இல்ல சும்மா சொல்றீங்க, 7 தலைமுறைக்கு ஒருத்தர் செய்யறதோட விளைவு வரும்னு தத்துவத்துல சொல்லும்போது அதை விஞ்ஞான பூர்வமா மறுப்பாங்க. நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இப்போ அப்படி நம்ம பண்றது நமக்கே தான் வரணும், விளைவா வரணும் அப்படின்னா, இப்ப பிறக்கிற குழந்தை இன்னைக்கு பிறந்த உடனே அதுக்கு டயப்ரமேட்டிக் ஹெர்னியா இருக்கு, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கு, மூளை வெளியில தெரியுற மாதிரி இருக்கு, குறை மாசத்துல பிறந்துருது, 600 கிராம் 700 கிராம் வெயிட்டோட பிறந்துருது. இப்ப இது எந்த பாவத்துல வந்து எந்த செயலுக்கான விளைவு இப்போ வந்தது அப்படிங்கிற கேள்வி வச்சோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஸ்மோக்கிங் எல்லாம் வந்து சில பேர் பண்ணாங்க, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. ரிட்டையர்டு, நான் எக்ஸ் ஆர்மி பர்சன், நான் வந்து பல வருஷமா ஸ்மோக் பண்றேன், ஸ்மோக் பண்ணா இது வரும் அது வரும்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் ஆகலை பாருன்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி மாறி மாறி வரும். நம்ம சின்ன அறிவுல நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம பண்றது நமக்கே விளைவு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இயற்கையில செயலை செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கு. விளைவை தீர்மானிப்பது இறைவன். ஒரு செயலுக்கும் கட்டாயம் விளைவு கூடவே இருக்கு. எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரி நம்ம 40 வயசுக்குள்ளார இதை பண்ணாத அதை பண்ணாதன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு டார்கெட் இருக்கு, 40 வயசுக்குள்ள நான் ப்ரொஃபஷன்ல இவ்வளோ உயரணும், கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன், 30 வயசுக்கு மேல ஆனாலும் மெதுவாக தான் பண்ணுவேன், ஏன்னா ப்ரொஃபஷன்ல டார்கெட் இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு வீடு வாங்கணும், இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வேணும், இவ்வளவு பேர் வேணும், அப்படி எல்லாம் போறோம் இல்லையா. அப்பெல்லாம் ஒத்துழைக்கும்னு சொல்றாரு சாமி. உடம்பு ஒத்துழைக்கும், ஆனா விளைவை பின்னால் தரும். எதுக்காக இங்க டைவர்ட் ஆகி போனோம், ஜீவகாந்தம் அப்படிங்கிறது யோகி கான்செப்ட்ஸ் படி 120 வயசு ஆயுள் அப்படின்னா அது எப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு அடைகிறது அப்படிங்கிறத விளக்குறதுக்காக போனோம். இது நம்ம ஆயுள் முழுக்க கணக்கு பண்ணிட்டோம். டெய்லி பேசிஸ்ல ஜீவகாந்தம் எப்படி வருது நம்ம சொன்னோம் இல்லையா. சோர்சஸ் உணவு, நீர், காற்று, பிறகு கதிர் இயக்கம், வான்கோள்கள், இதுல இருந்தெல்லாம் வருது. அது காலையில எந்திரிக்கும் போது நிறைய வருது காந்தம். அதனாலதான் பயிற்சி எல்லாம் அதிகாலையில பண்ணணும்னு சொல்றது. இந்த பூமி சுத்திக்கிட்டே வரும்போது சூரியனை முத எப்ப பார்க்குதோ அந்த டைம்ல பயிற்சி எல்லாம் பண்ணணும். அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். முதல்ல எல்லாம் பயிற்சி லேட்டா மிஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு மாம்பழம் ஸ்டேஷன்ல ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக போனேன். அன்னைக்கு ட்ரெயின் லேட்டு, 4-4:30 மணிக்கு, அப்போ ஸ்பெஷல் ட்ரெயின் அந்த டைமுக்கு வந்தது. அந்த சரி வர்ற வரைக்கும் என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கிட்ட அன்னைக்கு நடந்துகிட்டே இருந்தேன் ஒரு 1/2 மணி நேரம்.
அப்போ அன்னைக்கு நாள் முழுக்க வித்தியாசமா இருந்தது எனக்கு. ஏதோ ஒரு வித்தியாசம் இன்னைக்கு இருக்கே, நமக்கு இன்னைக்கு சோர்வு வரல, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். மத்தியானம் சாப்பிட்ட உடனே லேசா தூங்குவோம். இன்னைக்கு தூங்கல. என்ன காரணம் என்ன காரணம் யோசிச்சு பார்த்தா, அன்னைக்கு என்ன பெக்யூலியரா பண்ணியிருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப நேரம் நடந்திருக்கிறோம். அப்போ இதுலெல்லாம் ஆழமா நம்பிக்கை இல்லாத கட்டம். சும்மா ஏதோ சொல்றாங்க, பொய் சொல்றா போவோம், பயிற்சி செய்வோம் அப்படின்ட்டு அப்பப்போ டிமிக்கி அடிச்சுட்டு தான் பயிற்சி பண்ணுவோம். அந்த மாதிரியான காலகட்டம் புரியல. அப்போ இதை பொருத்தி பார்த்தேன். அப்போ அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு சும்மா 1/2 மணி நேரம் பிளாட்ஃபார்ம்ல நடந்ததுக்கே இவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அப்ப அவங்க எதுக்காக அதிகாலையில பண்ண சொல்றாங்க? அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்னு ஏன் பிரிச்சு வச்சாங்க? பயிற்சிக்கெல்லாம் உகந்த காலம் எது? அது ஏன் அந்த டைமை சொல்லி வச்சாங்கங்கிறதெல்லாம் அப்போ ஓரளவு பிடிபட்டது. அப்போ கூட உடனே தொடர்ந்து நான் பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கல. அது வேற விஷயம். ஸோ அதுதான். அப்போ காந்தம் ஒரு நாள்ல எப்படியெல்லாம் இப்போ நம்ம ஜீவகாந்தம்ங்கிற தலைப்புல ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் காலையில தான் பண்ணணும் சாமிஜி ஸ்ட்ரிக்டா தெளிவா போட்டிருக்கிறாங்க. காரணம் காலையில அதிகாலையில அப்ப பண்றதுதான் சிறப்பு. அப்பதான் நம்ம மனசு நம்ம மன அலைச்சூழல் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யணும்னு நினைச்ச மகான்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும். அப்பதான் நம்ம மனசு அமைதியாகும், நம்மளும் நல்லதை நினைப்போம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சாயந்தர நேரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த உயிருக்கு சூக்கம உடல், இந்த சூக்கமம் விரிவடைகிறது. விரிவடையும் போது வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மற்ற உயிராட்டு உயிர்கள் எல்லாம் வருங்கிற அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்தே போறாங்க. நான் உமா அம்மாட்ட கேட்டேன், இவங்க எல்லாம் ரொம்ப ஆழமா பயிற்சி எடுத்தவங்களா அல்லது ஆரம்ப கட்ட பயிற்சி நிலையாளர்களா அப்படின்ட்டு. இல்ல எல்லாம் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கிறாங்க. அதனால ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்களை சொன்னாலும் பிடிபடாது. ஏன்னா பேச்சுக்கலை அப்படிங்கிற தலைப்புல சுவாமிஜி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சபை அறிந்து பேசணும், யாரு கீழே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் நல்லதில்லை. இப்ப நேரடியா உங்களை பார்த்தாலும் தெரியும். நான் பொதுவா நேரடியா நம்ம மன்றத்துக்கு போனோம்னா சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் வயதானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு கணிப்பெல்லாம் வரும். நேரம் உங்க முகங்கள் எல்லாம் பார்த்து பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். இப்ப ரிமோட்ல ஆன்லைன்ல பேசும்போது எவ்வளவு பேசணும், இந்த சூட்சுமம் அதெல்லாம் பேசணுமா, கரெக்டா ஜீவகாந்த பெருக்கத்துல அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் சொல்லியாச்சு. ஸோ அதனால ஒரு நாளையில அதிகாலையில ஜீவகாந்தம் அதிகமாக நமக்கு உடம்புல வர்றது வரும். நாளடைவால ஆக ஆக மத்தியானம் சாயந்தரம் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். திரும்ப நைட்டு 9:30 10 ஆனா யாரா இருந்தாலும் தூக்கம் வந்துடும். இதெல்லாம் ஜீவகாந்தம் இந்த உயிர் அலையாக எழுந்து உடல் முழுக்க பரவி ஒரு அலை தொகுப்பாக நம்ம 2 உள்ளங்கையும் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஜீவகாந்தம். அதுதான் நடத்துது. அது திணிவா இருந்தா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். அந்த திணிவுல ஏதாயாலும் குறை வந்தது அப்படின்னா தான் பிரச்சனை, டிசீஸ், ப்ராப்ளம். சரியா? ஸோ அதுதான் ஜீவகாந்தம். அப்போ ஜீவகாந்த ஏற்றத்தாழ்வு ஆயுள் முழுக்க எப்படி நடக்குது, ஒரு இண்டிவிஜுவல்லையும் ஒரே நாள்ல எப்படி எல்லாம் நடக்குது. காலையில அதிகமாகி இரவு ஆக ஆக அப்படியே கம்மியாகி திரும்ப நம்ம தூங்கும்போது மறுபடியும் சார்ஜ் அப் ஆகி மறுநாள் அதிகாலையில ஃபுல்லி சார்ஜ் தான் எந்திரிப்போம். ஒரு ஆள் ஹெல்த்தியா இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பிஎம் கெட்டே டாக்டர் ஒரு சின்னதா ஒரு யூடியூப் ஸ்பீச் சொன்னார். எந்திரிக்கும் போதே ஆஹா நல்லா இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஆபீஸ்ல என்ன நல்லது பண்ணலாம், என்ன அப்படி ஒரு புத்துணர்ச்சியா எந்திரிச்சா ஹெல்த்தியா இருக்கிறோம்னு அர்த்தம். எந்திரிக்கும் போதே அங்க வலிக்குது இங்க வலிக்குது, ஏன்டா இன்னைக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம காந்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், அல்லது மனசு சோர்வா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் ஆஃப் அவர் வெல்பீயிங், ஹெல்த். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ உயிர், அந்த காந்தம் அது ஏற்றத்தாழ்வு அடைகிறது. இப்போ இந்த காந்தம் எப்படி வந்தது, எப்படி செலவழியுதுன்னு சொன்னோம். இதே விஷயத்த இப்போ ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, விஞ்ஞானத்தை கையாண்டு சுவாமிஜி சொன்னாருன்னு சொல்லி, அது ஒரு காயகல்ப பாட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்க. அது இந்த பிசிக்கல் பாடி, இந்த அலோபதி டாக்டர்ஸ்க்கெல்லாம் பிசிக்கல் பாடி மட்டும்தான் தெரியும். நீங்க போய் எங்களை மாதிரி டாக்டர் கிட்ட உள்ள இப்படி ஒரு உயிர் இருக்கு, அந்த காந்தம் இருக்கு சார் அப்படியெல்லாம் சொன்னா சில பேர் திட்டியே விட்டுருவாங்க. ஏன்னா தெரியாது இல்லையா. தெரியாதது சொல்லும்போது ஆரம்பத்துல நாங்களே அப்படிதான், அந்த எல்லாம் நமக்கு தான் தெரியுங்கிற ஒரு கட்டம் இருக்கும். நாங்க ஃப்ரெஷ்ஷா நான் டிகிரி முடிச்சு
கேஷுவாலிட்டியில் இருக்கும்போது இந்த குளிர்காலத்தில் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு நைட் டியூட்டி பார்த்தா முழிச்சா கிடக்கணும், அல்லது படுத்திருந்தாலும் சிஸ்டர் வந்து எழுப்பிடுவாங்க. சார் வீசிங் கேஸ் வந்திருக்கு. அக்டோபர் நவம்பரில் தான் அந்த சீசன் ஆரம்பிக்கும். டிசம்பர் ஜனவரி வரைக்கும் போகும். அதிகாலையில் தான் அவங்க மூச்சு வாங்கிட்டு வருவாங்க. தலையில் ஒரு மஃப்ளரு, உடம்பு முழுக்க ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ படித்த புதுசில் நான் உன்னை படித்து வச்சுருப்பேன், என்ன பிரச்சனைக்கு இவ்வளோதான் மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சிஸ்டர் ஒரு பார்த்துட்டேன், இந்த மருந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் போக மாட்டார். சார் இது இல்லை சார், இந்த மருந்து எனக்கு கேட்காது சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ டாக்டரா நான் டாக்டரா அப்பயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வலியுறுத்தி அனுப்பிடுவோம். ஆனால் அவர் போக மாட்டார். திருப்பி ஒரு 1/2 hour கழித்து 4:30 மணிக்கு பார்த்துருப்போமா, 5-5:15 திரும்ப வருவார். திரும்ப ஸ்டெதஸ்கோப் வச்சா அதே மாதிரி வீசிங் அப்படியே இருக்கும். அந்த சவுண்டு அவர் காய்ச்சி மூச்சு போகிற குழல்ல அந்த பை பிராங்கஸ்ன்னு சொல்றது அதெல்லாம் சுருங்கிய நிலையில அந்த காற்று சிரமப்பட்டு உள்ள போறது ஸ்டெதஸ்கோப் வழியா கேட்கும். என்னடா நம்ம படிச்சது ஒண்ணு, அதை மருந்து தானே கொடுத்தோம், 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவருக்கு சரியாகலையேன்னு சொன்னா, சார் எனக்கு அவர் ஒரு மருந்து சொல்லுவார், இது போட்டாதான் சார் சரியாகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வேற வழி இல்லை. இப்போ ஒரு தோத்து போன உணர்வு இருக்கும். சார் நம்ம சொன்னது இல்லாம இப்போ அவன் சொன்னதை போட வேண்டியதா இருக்கு. சிஸ்டர் அந்த மருந்து கொடுங்க சிஸ்டர்ன்னு சொன்னா அடுத்து வரமாட்டார் அவர். திருப்பி 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ மறுபடியும் அவருக்கு பிரச்சனை எப்போ வருவார். இப்போ இங்கே தான் எவிடன்ஸ் பேஸ்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டுக்கான டிஃப்ரென்ஸ். எங்க இதில் இப்போ மருத்துவ விஞ்ஞானத்தில் எல்லாமே எவிடன்ஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ கூட நீங்க எதாவது சொன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் தான் எல்லாரும் கேட்போம். எவிடன்ஸை மீறி எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கு. அதுதான் சுவாமிஜி மறைபொருள், தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள். அதை போய் எந்த டாக்டர் கிட்ட கேட்டீங்களா, குறிப்பாக அலோபதி டாக்டர் கிட்ட ஆஸ்ட்ரல் பாடின்னு ஒன்று இருக்காமே, அப்புறம் காசல் பாடின்னு ஒன்று இருக்காமேன்னு கேட்டால் நோபடி வில் அக்செப்ட். ஒன்லி தோஸ் ஹூ ஹவ் ஃபெல்ட், உணர முடியும். உணர்ந்தவங்க கிட்ட சொன்னால் ஒத்துக்குவாங்க. இப்போ நான் எனக்கு எப்படியோ தெரிஞ்சா தெரியாமலோ உணர்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உணர்ந்துருக்கிறேன், அதனால தைரியமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் அந்த ஆஸ்மா பேஷண்ட்டை மறக்கிற மாதிரி, என்னங்க வளருறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, நான் சொல்கிற மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்படி இந்த ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடினா விளக்க முடியாதுன்னா இதை விஞ்ஞானபூர்வமாக சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, காய்கல்ப பாடல், அங்கே தான் நான் அங்கே இருந்தால் அங்கே டைவர்ட் ஆனேன். பரு உடலோ அணுத்திரள்கள் அடுக்கு ஆகும் அப்படின்னா the physical body is a collection of trillions of cells. அது விஞ்ஞானம் ஒத்துக்கிறோம். அடுத்தது பதமாக அதை காக்கும் ஜீவகாந்தம். இப்போ நம்ம டாபிக் ரிலேட்டடாக எதாவது சொல்லணும்ல, அதனால இந்த பிசிக்கல் பாடியை ப்ராப்பராக காத்துட்டு இருக்கிறது எதுன்னா ஜீவகாந்தம் தாயா, பதமாக அதை காக்கும் ஜீவகாந்தம். அடுத்த வரி, உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று. நான் சொன்னேன் இல்லையா, உயிர்னு ஒன்று உள்ள ஓடிட்டு இருக்கு, அது தோள்களாக உடம்பு முழுக்க சுத்திட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு அலை வருது, அதுதான் ஜீவகாந்த அலை. அந்த அலை தொகுப்பு தான் இது ஜீவகாந்தம். அதுதான் பதமாக அதை காக்கும் ஜீவகாந்தம், உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலுக்குள்ளே. அடுத்த வரி, திருவான அக்காந்தம் திணிவு பெற்றால் சீராக உடல் மன இயக்கம் காக்கும். இந்த காந்தம் திணிவா இன்டென்சிஃபைடு மேக்னட்டிசம் உடம்புல இருந்துச்சுன்னா மன இயக்கமும் உடல் இயக்கமும் சீரா இருக்கும்னு சொல்றாரு. பிசிக்கலா நீங்க டாக்டர்கிட்டே போக தேவையில்லை, மாஸ்டர் செக்அப் பண்ணிக்க தேவையில்லை, கொரோனா வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை, நம்மளுக்கும் வந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை, வந்தா என்ன செய்யுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் தேவையில்லை. இது கொரோனாங்கிறது சமீப காலத்துல லிங்க் பண்ணி பார்த்தேன். பயப்பட தேவையில்லைன்னு எல்லாரும் மாஸ்க் எல்லாம் கழட்டி போட்டு இஷ்டத்துக்கு வெளியே போயிடக்கூடாது. அந்த நடைமுறைகள், அந்த என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதெல்லாம் இருக்கணும். ஆனா இப்போ சமீபத்துல ஹிந்துல நான் ஒரு நியூஸ் காலம் பார்த்தேன். நிம்ஹான், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், அங்க வந்து நியூராலஜி, நரம்பியல் மற்றும் மனோ தத்துவம் ரெண்டையும் அங்க ட்ரீட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் நியூராலஜி அண்ட் சைக்கியாட்ரி சைக்காலஜி இன்ஸ்டியூட். அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். அங்கேருந்து ஒரு பேராசிரியர் இந்த 2வது கொரோனா அலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க ஆங்கிலத்தில், ஹிந்துல.
அப்ப அதுல இந்த பாதிப்பு பத்தி தான் எழுதியிருந்தாங்க. அதுல வந்து முதல் அலையும் 2வது அலையும் பிஹேவ் பண்ணதே டிஃபரண்ட். அதோட தீவிரம் அதிகமாக இருந்தது. சீக்கிரமா தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு. முதல் அலை வந்து வயதானவர்களையும் கூடுதலாக கோமார்பிடிட்டிஸ்னு சொல்ற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்கள தான் அது உயிர் பலி எடுத்தது. ஆனா 2ஆம் அலையில இறந்தவர்களில் 50% பேர் 30லிருந்து 45 வயது மதிக்கக்கூடியவர்கள். நீங்க சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் டீன் செகண்ட் வேவ் முடிகிற தருவாலையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்துல தான் அதுவும். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து இது அடுத்து அவங்க அந்த நிமேன்ஸ் ப்ரொஃபஸர் எழுதிக்கிட்டே வர்றாங்க. இது சாதாரண காலமா இருந்தா ஒரு வீட்டுல மரணம் ஏற்பட்டா அந்த டைம்ல அவங்க வீட்டுல வச்சு சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு ஒரு சில சடங்குகள் எல்லாம் பண்ணி அந்த இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த துன்பத்தை தாங்கிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல அவங்க இருந்து வெளியே வருவாங்க. ஆனா இந்த 2வது அலையில அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாம போச்சு. அது நிறைய குடும்பங்கள்ல மனதை பாதிச்சிருக்கு. நிறைய குழந்தைகள் அவங்களுடைய பிரைமரி கேர் கிவர் அம்மா அல்லது அப்பா அவங்களை இழந்துட்டாங்க. அந்த குழந்தைகள்லாம் தடுமாறிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் நடக்கல. தெரியும், ஹோட்டல்ல மூடிட்டாங்க, கார்மெண்ட் கம்பெனியை மூடிட்டாங்க, நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனியை மூடிட்டாங்க. அப்படியெல்லாம் தொழில் வருமானம் பாதிச்சிருக்கு. எல்லாரும் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி இது வந்து மன அழுத்தத்துக்கான காரணம் சொல்லி அவங்க எழுதிட்டே போறாங்க. இப்ப நம்ம என்ன மனவள கலைஞர்களாக இருக்கிறவங்க இப்படி ஒரு சூழ்நிலை வராது மனவள கலைஞர்கள்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. வந்தது அப்படின்னா நம்ம ஆழமா பயிற்சி செஞ்சு இயற்கை உண்மைகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்படி வரும்போது அந்த அந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கிறதுங்கிற தைரியம் வரும். அதுதான் அந்த வரி. சிறுவான அக்காந்தம் திணிவு பெற்றால் சீராக உடல் மன இயக்கம் காக்கும். உடல் இயக்கத்தையும் நல்லா வச்சிருக்கோம். இப்படி ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம தடுமாறாம பதட்டப்படாம குறிப்பா நல்ல தியானம் எல்லாம் எடுத்து அமைதியான மனநிலையில இருந்தோம்னா அதை சந்திக்க முடியும். நான் இது வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனை சொல்லி மன இயக்கம் ஜீவகாந்த திணிவு எப்படி பயன்படுதுன்னு சொல்றேன். இது ஆரம்பத்துல நான் பயிற்சி எடுக்கும்போது கொரோனா இல்லாத காலத்துல எங்க பேராசிரியர்கள் எனக்கு சொல்லி தந்தவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திணிவா இருந்தாதான் நல்லது செய்யணுங்கிற நினைப்பே மனசுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வழி தெரியாம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு அட்ரஸை கையில வச்சுக்கிட்டு அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பக்கத்துல தான் இருக்கும், நீங்க அப்படி திரும்பி ரைட்ல திரும்பி 3வது வீடு அப்படின்னு சொல்லணும். ஆனா காந்தம் திணிவா இல்லைன்னா அவரு அட போய் அங்க போயிடுவாரு. நிஜமாவே காந்தம் திணிவா இருக்கிறது தான் பிரியமா கூப்பிட்டு பதில் சொல்லுவாரு. 2 மாதிரி இருக்கு. இப்ப காந்தம் திணிவா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருப்பாங்க ஒண்ணு. எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருக்கிறவங்களுக்கு காந்தம் ஆட்டோமேட்டிக்கா திணிவாகும். 2மே இருக்கு. சோ அந்த பாடல்ல திருவான அக்காந்தம் திணிவு பெற்றால் சீராக உடல் மன இயக்கம் காக்கும். அடுத்து கருவான வித்தழகு தன்மைக்கேற்ப காணறிய உயிராற்றல் உடலில் தங்கும். இது காயகல்ப பயிற்சி. உயிர் எவ்வளவு தங்குதுன்னா வித்து அளவு பொறுத்து. வித்து திணிவா இருக்க உயிர் நிறைய இருக்கும். உயிர் நிறைய இருக்க நல்ல சுழன்று வரும். சுழன்று வரும்போது காந்தம் திணிவா இருக்கும். ஸோ இது புரியாம இருக்கும்போது என்ன ஆகுது, உடம்புல நம்ம சொன்ன மாதிரி ஒரு மண்டலமும் ஒன்னொன்னா இயங்குது போல இருக்குன்னு நினைச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம் சில நேரம். அது அல்ல, எல்லாம் தொகுப்பா காம்ப்ரிஹென்சிவா எப்போ அனலைஸ் பண்றோமோ அப்போ அது சரியா நடைபெறும். ஸோ எதிர்காலத்துல இப்போ நிறைய இடங்கள்ல எல்லா மருத்துவம் ஒரு மருத்துவத்துறையிலையும் எது நல்லதோ அதை தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இப்ப நம்ம ஆழியார்ல கூட ஸ்கை யோகா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு அங்க நடத்துறாங்க. பேராசிரியர் டாக்டர் எம்.வி. ரவீந்திரநாத் அவரு தான் பெரும் முயற்சி எடுத்து வருஷம் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அப்ப அங்க ஆரம்பத்துல அலோபதி மருத்துவர்கள் மட்டும்தான் போய் அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுதான் மறைபொருளாச்சு. நான் சொன்ன மாதிரி அலோபதி டாக்டர்ஸ்க்கு 60 பேர் வந்திருந்தாங்கன்னா
சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்ல எல்லாரும் கேட்பாங்க. தத்துவம் சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கண்டிஷன்டு மைண்ட் இல்லையா, ஒத்துக்காது. அப்புறம் தான் நாளடைவில் மற்ற சிஸ்டம் மெடிசின்ஸையும் ஐயா சேர்த்தாங்க, ரவீந்திரநாத் ஐயா. இப்போ ஒரு கடந்த 4-5 கான்ஃபரன்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அலோபதி டாக்டர்ஸோட எண்ணிக்கை முதல் கான்ஃபரன்ஸ் இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இனி உணர உணர அது கூடுங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ சித்தா, ஆயுர்வேதா, மற்ற துறையை சார்ந்த மருத்துவர்கள் எல்லாம் கூட அங்க வந்து கலந்துக்கிறாங்க. தங்களுடைய கருத்துக்களை, ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கொரோனானால 2 வருஷமா நடக்கல. அதுக்கு முன்னாடி நடந்தப்ப அங்க உள்ள ஆழியார்லயே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க 2 சாந்தின்னு ஒரு சித்தா டாக்டர், அவருடைய வாழ்க்கை துணைவர் பேரை மறந்துட்டேன். அவரும் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி சித்த மருத்துவத்துல வைத்தியம் பண்ணி குழந்தை பிறக்க வச்சோம் அப்படின்ற விஷயங்களை ஒரு 5-6 கேஸ் ஹிஸ்டரி போட்டாங்க. அது இவங்க இப்போ இன்னும் அது சயின்டிஃபிக்கா பண்ணணும். அவங்களுக்கு ஜஸ்ட் அனுபவமா சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல வைத்தியம் பார்த்துட்டு ஃபெயில்டுன்னு வந்த கேஸ் தான் நாங்க ட்ரீட் பண்ணோம், சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லி கேஸ் ஹிஸ்டரிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், இப்போ ஒரு உறுப்பாகவோ ஒரு மண்டலமாகவோ இயங்கல, உடம்பு முழுக்க மொத்தமா இயங்குது. காந்தம் தான் அடிப்படை. இந்த காந்தத்தை திணிவுபடுத்துவதற்கும் அதை சரியாக ஓட வைக்கிறதுக்கும் எந்த மருத்துவத்துறையில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒண்ணாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்ட நிலைமை. அதை ஒட்டி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இப்போ ஆயுஷ்க்கு ஒரு மினிஸ்ட்ரியை ஏற்படுத்தி இப்ப தனியா எல்லா மருத்துவமனைகள்லையும் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க யோகா கல்வி கொடுக்கணும், அதற்கு முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள்லாம் நியமிக்கணும் அப்படின்ட்டு கேபினட் அந்தஸ்து மினிஸ்டர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அதை பெரிய அளவுல விரிவாக்கிட்டு இருக்காங்க. அதுல சில குளறுபடி இருக்கு, அதையும் நான் சுட்டி காட்டாம இருக்க முடியாது. அரசாங்க திட்டமா இருந்தா கூட அதுல ஆயுஷ் பயின்றவர்கள் ஆபரேஷன் பண்ணலாம், மேஜர் சர்ஜரி எல்லாம் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதோட இந்த கோர்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் போறோம் அப்படின்னா, காந்தம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டா இது எல்லாம் விளங்கும். அது புரியலைன்னா நம்ம கன்ஃபியூஷன் தான் இருப்போம் அப்படிங்கிறது தான். அதான் சொன்னாங்க, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ காந்தம் வருகிற விஷயம், செலவாகிற விஷயம். இப்போ செலவு அப்படிங்கிறது அதிகமாயிட்டா என்ன ஆகும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 5 அளவு முறைன்னு சாமிக்கு கொடுத்துருக்காங்க. காந்த செலவு அதிகமாயிடும். இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டா அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அது காந்தத்தை டைஜஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடும், செலவாயிரும். இப்போ காந்தம் மொத்தமா உதாரணத்துக்கு 100 யூனிட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நிறைய சாப்பிட்றோம்னா செரிமானத்துக்கே காந்தம் எல்லாம் போயிடும். அப்புறம் உடல் இயக்கத்துக்கு மன இயக்கத்துக்கு வராது. அதனாலதான் ஹெவியா சாப்பிட்ட உடனே மூளைக்கு போற ரத்த ஓட்டமும் காந்த ஓட்டமும் குறைஞ்சிருது, தூங்கிடும். அதுவே நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல அது பண்ணும்போது லேட் நைட்ல இந்த நிறைய ஆயிலி ஸ்டஃப், பரோட்டா, அது மாதிரி அணுக்கள் நெருக்கமா இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டா சின்ன வயசுல ஜீரணமாயிடும். ஒரு 45-50 வயசுல இப்பெல்லாம் நெஞ்ச கரிச்சிட்டு வருதுன்னு சொல்லி வர்றாங்க இல்லையா, ரிஃப்ளக்ஸ் வருது. ரிஃப்ளக்ஸ் அதுக்கு தனியா பேரே வச்சிருக்காங்க, GERD, கேஸ்ட்ரிக் ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். படுத்த உடனே ஏப்பமா வருது டாக்டர், நெஞ்சு நடுவுல சுருக்குங்குது, மேல் வயிறு வலிக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது அப்படின்னா லேட் நைட் சாப்பிட்டோம், வயிறு கொள்றதுக்கு மேல சாப்பிட்டோம், ஆயிலி ஃபுட் ஸ்டப் சாப்பிட்டோம், ஒத்துக்கிறாத உணவெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 50 வயசுல இதெல்லாம் வரும். அது பேர் வச்சு மருந்து ஒன்று கொடுப்போம், H2 ரிசப்டார் அன்டகனிஸ்ட். அது சாப்பிட்டா 1 மாசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி தொடர்ந்து பழக்கம் போச்சுன்னா அதே மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது ரிப்பீட்டடா மருந்து தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன காரணம் அப்படின்னா, காந்தம் நம்ம சொன்ன மாதிரி 40 வயசு வரைக்கும் ஒத்துக்கிட்டது இப்ப ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, காந்தம் அந்த வளர்ச்சி கட்டத்துல இருந்து வளர்ச்சி கட்டத்துல இருந்து மலர்ச்சி கட்டத்துக்கு போயிடுச்சு, குறைஞ்சிச்சு. முதல் சீரம் வச்சதை இப்போ ஜீரணிக்க முடியல அப்படிங்கிறது. அதேபடி பொருந்தா உணவு, நீங்க உணவு மருத்துவம்னு யோகால என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் கிட்ட போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுறதுக்கு நேரம் இருக்காது, பேச மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் தான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய நம்ம டாக்டர் கிட்ட போகாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால
உணவில் அளவுக்கு அதிகமாக பசிக்காமல் சாப்பிட்றது, வயிறுக்கு நிறைய சாப்பிட்றது, அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. உழைப்பும் அதே மாதிரி தான். நம்ம சொன்ன மாதிரி சின்ன வயசுல முடியுதேன்னு சொல்லி நிறைய உழைச்சிட்டா அப்புறம் போகுண்டா சாமின்னு ஆயிடும். நிறைய பேர் அப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருந்து 45-50 வயசுல பிஆர்எஸ் கொடுத்து வெளியே வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால அளவா உழைக்கணும் 8 ஹவர்ஸ். அப்புறம் உறக்கம் டெய்லி 8 ஹவர்ஸ் ஆயிலும் தூங்கணும் அப்படின்னு. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ தினமணி ஒரு பத்திரிக்கை வாங்குறேன். அதுல கார்னர்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு 2 வரியா போடுறாங்க. எம்ஜிஆர், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொன்னதா சொல்லி இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆயிலும் தூங்கணும், 7 மணி நேரம் ஆயிலும் தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்த போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அட்வைஸா கேட்குறோம். யோகத்துல அது வாழ்க்கை முறையா சேர்க்குறாங்க, அதான் வித்தியாசம். ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து அட்வைஸா கேட்குறோம். அதை வந்து முதல்லயே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இட் பிகம்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ அது நமக்கு இப்போ காந்தம்ங்கிற தலைப்புல பேசுறதுனால, காந்தம் வீணாகாத வழிகள்ல உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இதுல எல்லாம் அலட்சியமும் கூடாது, அளவு மீறக்கூடாது, முறை மாறக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மெயினா சாமிஜி சொல்றது இந்த கோபம் அண்ட் கவலை. கோபம் அண்ட் கவலை. கோபம் வந்து நம்ம காந்தத்தை நிறைய தியானம் பண்ணி சேர்த்து வச்சா, கோபம்ங்கிறது அந்த பலூன் ஒரு குண்டூசியை வச்சு டப்புன்னு வெடிச்சு போச்சுன்னா எப்படி போயிடும், அது மாதிரி கோவப்பட்டவுடனே நம்ம சேர்த்த காந்த எனர்ஜி எல்லாம் போயிடும். இது எல்லாருக்கும் அனுபவமாவே இருக்கும். கோவப்பட்டு பேசிட்டா அப்படியே எனர்ஜி குறைஞ்சு அவங்க தான் அப்படியே சாஞ்சி உட்காந்துருவாங்க. கவலைங்கிறது அதே பலூனை சின்னதா ஒரு குண்டூசி வச்சு ஓட்டை போட்டு மெதுவா அந்த காத்து லீக் ஆனா எப்படி இருக்கும், அதுதான் கவலை. காந்தம், ஜீவகாந்தம் பலூன் நிறைய இருக்குன்னா டப்புன்னு வெடிச்சதுன்னா கோவப்பட்டா போயிடும் எல்லாமே. அதான் அந்த காலத்துல புராணங்கள்ல அதான் சொன்னாங்க. விஸ்வாமித்திரர் வந்து அவ்வளவு தவம் பண்ணுவாரு, இவ்வளவு தவம் பண்ணுவாரு. ஆனா யாருக்காயாலும் கோவப்பட்டு சாபம் கொடுத்தாருன்னா மறுபடியும் அவர் தவறு ஆற்றல் குறைஞ்சிரும், மறுபடியும் போய் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் விஸ்வாமித்திரர் அளவெல்லாம் தவம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கெல்லாம் தவம்னா என்னன்னு பிடிபடுறதுக்கே பல ஆண்டு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஏதோ முயற்சி செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது டக்குன்னு இந்த மாதிரி கோவப்பட்டோம், கவலைப்பட்டோம் அப்படின்னா அதெல்லாம் லீக் ஆயிடும். எண்ணம் அப்படிங்கிறதுல அதுதான் சுவாமிஜி வலியுறுத்தி சொல்றாரு. ஆனா இந்த யாருக்காயாலும் நம்ம அன்பர்கள்லாம் கேட்கும்போது இதை சொல்லுவாங்க, எனக்கு காரணம் இல்லாம கோபம் வருது, அதை தான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், அதே போல தேவையில்லாம கவலைப்படுறேன், அதையும் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கோபம் உடனே சின்ன வயசுல படிச்ச ஒரு சின்ன ஜோக் ஞாபகம் வருது, அதையும் சொல்லிடுறேன். டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்னாரு. டாக்டர் வந்து திரும்ப, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் பேஷண்ட் உடனே, அதை கேட்க நீ யாரியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாராம். அது மாதிரி காரணம் இல்லாம கோபம் வருது அப்படிங்கிறதெல்லாம் சாமிஜி சொல்றாங்க இல்லையா, தவம் பண்ணி தற்சோதனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மௌனம் அல்லது தவம் முடிவுல நம்ம சங்கல்பம் பண்ணணும்னு சொல்றாங்க. சங்கல்பம் பண்ண பண்ண அடுத்த வாரங்கள்ல அது குறையும், கம்மியாகும். உடனே எல்லாம் மாற்றம் வராது. அப்படி பெரும்பாலும் உடனே வர்ற மாற்றங்கள் நிலைக்காதுன்னு சொல்றாரு. ஸோ அது மாதிரி யாருக்காயாலும் குறை இருந்தா நம்ம தியானம் பண்ணி மனசை அமைதியாக்கி சங்கல்பம் பண்ணா அது ஒரு ஜீவகாந்த சேமிப்பு. ஸோ அதுதான் ஜீவகாந்தத்தை செலவாகும் வழிகள், சேமிக்கிற வழிகள். இது போக என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, உடற்பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, தியானம் கொடுத்துருக்குறாங்க, காயக்கல்பம் கொடுத்துருக்காங்க, இப்போ தற்சோதனை சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, எளிய முறை உடற்பயிற்சினால நம்ம எளியதா நினைக்க தேவையில்லை. அது எல்லா நிலைகள்லையும் கொடுத்துருக்காங்க. உடம்புல உள்ள ஒரு செல்லையும் அது டியூன் பண்ற மாதிரியான பயிற்சி. நிற்கிற நிலையில பண்றோம், அப்புறம் உட்காந்து வஜ்ராசனம் போட்டு பண்றோம், அப்புறம் படுத்து பண்றோம், நுரையீரலுக்கு பண்றோம், சைனசஸ் காத்து போற பாதைக்கு பண்றோம், முதுகு தண்டுக்கு பண்றோம், கழுத்துக்கு பண்றோம், கடைசியா உடல் தளர்த்தல், மனசு அமைதியா இருக்கிறதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணாதான் ஃபுல்லா முழுமையா சார்ஜ் ஆகும். அதனால பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு அப்படின்னா நம்ம அதை எளிமையா ஈஸியா நினைக்கிறது இல்லை.
முழுமையா செய்யும்போது நல்ல காந்த திணிவு ஏற்படுது. அப்ப ஜீவகாந்தத்தை சேமிக்கும் வழிகள்ல உடற்பயிற்சி. ஸோ உடற்பயிற்சி நல்லா பண்ண பண்ண தியானம் நல்லா வரும். காந்தம் நல்லா இருந்தா என்னைய மாதிரி போய் கஷ்டப்பட தேவையில்லை. உட்கார்ந்து உணர்வு வந்ததான்னா வரவே இல்லை. நிறைய பேருக்கு 2வது நாள்லயே வந்துருச்சு. அப்போ உட்காரும்போது 15 நிமிஷம் கைகளை கோர்த்து கண்களை மூடி முதுகுத்தண்டை முடிந்த அளவு நேராக அப்படின்னு சொல்லும்போது 2 நிமிஷம் தான் நேரா உட்காந்து. அப்புறம் மாதிரி முதுகுத்தண்டு வளைஞ்சிச்சுன்னா தியானம் சித்தி ஆகுறது கொஞ்சம் சிரமமாயிடும். ஏன்னா முதுகுத்தண்டு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கோ அந்த அளவு சீக்கிரமா நம்ம சிந்தனையும் உயரும், இந்த உயிர் உணர்வும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பேராசிரியர்கள் அந்த வகுப்பு எடுக்கும்போது. அப்போ உடம்பு நேரா உட்காரணும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன இன்னொரு சிக்கல் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தாங்கவே முடியல அப்படிங்கிற கட்டத்துல தான் பயிற்சி எல்லாம் ஆரம்பிக்கிறோம் 95%. அப்போ முதுகு வலி, கழுத்து வலி, தைராய்டு, சுகரு அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் பெரும்பாலும் நீங்க நல்ல இப்போ பயிற்சி யூனிவர்சிட்டி கோர்சஸ் படிக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்களா நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. நான் சொல்றது எங்க காலகட்டம். நான் 98 சொன்னேன் இல்லையா அப்போ. அப்போ நேரா உட்காரணும்னா முடியாது. அதனால தான் அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே நேரா உட்கார்றதுக்கு பழக்கப்படுத்தி அப்புறம் தான் தியானம் கொடுப்பாங்க. அப்போ உடற்பயிற்சியும் ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அப்புறம் காயக்கல்பம். காயக்கல்பத்துல ஜீவ வித்து குழம்போட அளவை தரத்தை திணிவுபடுத்துறோம். அப்போ உயிர் தொழில் நிறைய தங்குது, காந்தம் திணிவாகுது. அப்ப நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே படிப்படியா நீங்குது. எது கடைசியா வந்ததோ அது முதல்ல போயிடும். முதல்ல வந்தது மெதுவா போகும். அப்புறம் தியானத்துல மனசு, அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, கண்ணை மூடிட்டாலே கண்கள் மூலமா போற காந்தம் சேமிக்கப்படுது. அப்புறம் தியானத்து மூலமா வான்காந்தத்தையும் உள்ள இழுக்கிறோம். அது ஒரு ஜீவகாந்த திணிவுக்கான பயிற்சி. அப்புறம் தற்சோதனை பண்ணி கோவப்படுறது, கவலைப்படுறது, இயற்கையை தெரிஞ்சுக்கிறது, கொரோனா இது மாதிரி சங்கடங்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம மனசக்தியை கொண்டு நம்மளுடைய நல்ல முயற்சியை கொண்டு தீர்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது அனாவசியமா கோபத்தினாலையும் கவலையினாலையும் வீணாக போற காந்தம் சேவ் ஆகும். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருந்தா காந்தம் கூடும். அது யார்கிட்டயாலும் பிரியமா இருந்து அவங்க சிரிச்சு நல்லா பிரியமா பேசுறவங்கள பார்த்தா தெரியும். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி எல்லாம் வரல. இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தொண்டுன்னு சொல்றாங்க இல்லையா, யாருக்காலும் நீங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து பாருங்க, உடம்புல காந்தம் பெறுகிறது தெரியும். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அல்லது கொஞ்ச நேரம் சுவாமிஜியோட கருத்துக்களை, மகான்களோட கருத்துக்களை யாராலும் ஒத்த அலை இயக்கம் சேம் ஃப்ரீக்குவன்சி உள்ளவங்கள்ட்ட பேசணும். ஆரம்ப காலகட்டத்தில் என் கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி வீணாகியிருக்கேன் நான். அது மாதிரி இல்லாம நமக்கு மனவள கலைஞர்களுக்கிட்டே நீங்க கருத்தை பேசி பாருங்க. பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உடம்பு அப்படியே ஒரு லைட்டா இருக்கும், காந்தம் பெருகி இருக்கும். அதே போல யாருக்காலும் நீங்க விரும்பி மன்றத்துல உடற்பயிற்சி சொல்லித்தாங்க. உங்களால தொண்டுன்னு சொல்றாரு இல்லையா சாமிஜி, சுவாமிஜி கிட்ட நிறைய சாதாரண வழக்குல இருக்க விஷயங்களுக்கான அர்த்தத்தை புதுசா நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். தொண்டு அல்லது ஈகை அப்படின்னா மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த பணமா கொடுக்குற டொனேஷன் மட்டும்தான் ஈகை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சுவாமிஜி கிட்ட நிறைய வருஷம் கழிச்சு ஈகைக்கான டெஃபினேஷன் கேட்கும் போதுதான் எது எக்ஸ்ட்ரா இருக்கோ, எது உபரியாக இருக்கோ அதை கொடு. பணம் நிறைய இருக்கா அதை கொடு, உடல் ஆற்றல் நல்லா இருக்கா அதை கொடு, அறிவு நல்லா இருக்கா அதை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மன்றத்துல போய் பாய் விரிக்கிறது, இந்த மைக்கை செட் பண்றது, முதல் முறையா அவங்கள வாங்கன்னு சொல்றது, உடற்பயிற்சி சொல்லித்தருது, அப்படியெல்லாம் அதெல்லாம் தொண்டுல கொண்டு வர்றாரு இல்லையா. அப்படி செய்யும் போதும் நம்ம காந்தம் பெருகும். அப்புறம் தான் கூடுதலா ஸ்பெஷல் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அம்மா பவர் பாயிண்ட் அனுப்பும் போதே ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு சொல்லி தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. அந்த காலத்துல அகத்தாய்வு நிலைகள் 1, 2, 3, 4 இருந்தது. அதுல 2வதுல தீப பயிற்சி, 3வதுல கண்ணாடி பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி கோர்சஸ்ல எப்படி சொல்லி தர்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த காயக்கல்பம், இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் நேரடியா மன்றங்கள்ல முறையாக பயின்ற ஆசிரியர்கள் மூலமா தான் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் மெத்தடாலஜி ஒரிஜினல் சுவாமிஜி டிசைன் பண்ணது.
ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி சிஸ்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன்லலாம் அதை சொல்ல முடியாது. ஜீவகாந்தம்ங்கிறது திணிவு பெற்றா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் திணிவாக்குறதுக்கு வழிகள் ஸ்பெஷல் பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. அதெல்லாம் பண்ண அது அதிகாலையில பண்ணணும். ஒரு தீபம் சின்ன சுடர் வேணும். அப்புறம் ஒரு கண்ணாடி வேணும். அது எப்படி பண்ற மெத்தடுங்கிறதெல்லாம் நீங்க நேரா போய் பண்றதுல கத்துக்கங்க. அது பண்ணும்போது இன்னும் திணிவு கூடும். உங்க காந்தம் அதிகமாகும். நாட்பட்ட நோய்கள் தீரும். உங்க முகத்துல ஒரு பொலிவு வரும் பார்த்தா. அப்புறம் முகவசியம் ஜெகவசியம் வரும் சுவாமிஜி சொல்றாரு. நம்ம முகத்தை பார்த்தாலே நம்ம யாராயிலும் தெரியாதவங்க கூட நம்ம கிட்ட வந்து, ஆஹா இவரை பார்த்தா பேசணும் போல இருக்கு, இவர் இனிமையா இருக்கிறாரு அப்படின்னு தோணுமா. இதெல்லாம் செஞ்சு பார்த்து இதை நம்ம எல்லாம் அனுபவிக்கணும். அதே போல நமக்கு ஏதாயிலும் தேவை அப்படின்னா நம்ம இருக்க இடத்துல இருந்தே அது யார் மூலமாயிலும் வந்து சேர்ந்துரும். இப்போ பயிற்சியெல்லாம் நல்லா செஞ்சு அனுபவப்படாதவங்களுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி கூட தெரியும். ஆனா அது இல்லை, அது உண்மை அத்தனையும். ஸோ அதனால இந்த தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும், கண்ணாடி பயிற்சியெல்லாம் அந்த காலத்துல வள்ளலார் நிறைய பண்ணியிருக்காரு. பக்கத்துல ஒரு தீபம் வச்சு பண்ணதா சாமிஜி. நான் இப்போ ஒரு ரிட்டன் நோட்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு 20 பக்கத்துக்கு. தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி, அதை நான் படிச்சு பார்த்தேன். அதுல எழுதியிருக்காரு மகான் வள்ளலார் பக்கத்துல தீபம் வச்சு கண்ணாடி வச்சு பண்ணாரு. ஆனா நுட்பம் தெரியாம இப்ப சும்மா வள்ளலார் சில பேர் வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ் அவங்களும் ஒரு விளக்கையும் கண்ணாடியும் வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுல இன்னும் ஆழமா புராணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஆண்டாள், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கதை இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி பயிற்சி சிறப்பு. நான் எங்க வீட்டுல தவமைய ஆரம்பிச்சு ராமநாதன் ஐயா இந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தார். அங்க ஆண்டாள் சூடிக்கொண்டால் போய் கிணத்துலதான் அவ உருவத்தை பார்ப்பான்னு சொல்லி அந்த கதை வரும். அது என்னன்னா உண்மையிலேயே கிணத்துல பார்க்கும்போது தெளிந்த நீரா இருந்ததுன்னா நம்ம உருவம் நல்லா தெரியும் இல்லையா. அது ஒரு வகையான ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அதைத்தான் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அவர் சாமிக்கு போட வேண்டிய மாலைய அப்பா தொடுத்து கொடுத்த உடனே தனக்கு போட்டு பார்த்துட்டு போய் கிணத்துல எட்டி பார்த்ததா கதை போகும். முழுமையா நீங்க அவர் சூடி கொடுத்தவள் இன்னும் நிறைய விளக்கம் இருக்கும். நான் சுவாமிஜி கிட்ட இருந்து கண்ணாடி பயிற்சியோட மகத்துவம் ஆரம்பி ஐயா அன்னைக்கு சொல்லும் போதுதான் எனக்கு இது புரிஞ்சதும். நான் அது அவ எதுக்கு கிணத்துல போய் பார்த்தா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இது லிங்க் பண்றாரு ஐயா அப்படின்ட்டு. இதே விஷயத்த நான் ஒரு ஆங்கில நாவல்லையும் படித்தேன். அதாவது எ மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அது தமிழ்லையும் இருக்கு. அது ஒரு லாயர், கிரிமினல் லாயர், வெஸ்டர்ன் சொசைட்டில, வெளிநாட்டுல திடீர்னு கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பார்த்தா அவருக்கு ஹார்ட் டிசீஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணி ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. அப்போ அவர் ஏன் நமக்கு சின்ன வயசுல இப்படி வந்ததுன்னு சொன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமே 5 அளவு முறை, உழைப்புல அளவு முறை மீறினவர் அவரு. சின்ன வயசுலயே அவ்வளவு கேசஸை ஹேண்டில் பண்ணி ரொம்ப பாப்புலர் ஆகி எல்லா கேஸும் அவர்கிட்ட தான் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்குவாரோ 4 மணி நேரம் தூங்குவாரோ. பாப்புலரா இருந்துச்சுதான் நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணி சக்சஸ் ஆகி ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேஸை வாதாடும் போது மயக்கம் போடுறாரு. ஹார்ட்ல ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணி ஒரு மாதிரி ஐசியூல வச்சு அவரை சரி பண்ணி அனுப்புறாங்க. அப்போ அவருக்கு உள் மனசு சொல்லுது, இல்லை நான் போக வேண்டியது இது இல்லை, எனக்கு வேற வழி நான் அப்ப நாடணும், இங்க இதுல இருந்து நான் விடுபட்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம அந்த கதையில மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி நம்ம ஹிமாலயஸ் தான் வர்றாரு. அங்க இந்த பிச்சுக்கள்லாம் இருக்காங்க, சாதுக்கள்லாம் இருக்காங்களாமேன்னு எல்லாரையும் தேடும்போது ஒரே ஒரு தாத்தா ஒருத்தர் என் பின்னாடி வா அப்படின்னு கூட்டு போறாரு. ரொம்ப தூரம் அந்த மலையில நடந்து போனா உச்சியில ஒரு இடத்துல கொஞ்சம் புத்த பிச்சுக்கள் இருந்துக்கிறாங்க. ஸோ அங்க அவங்க போய் இந்த மாதிரி நான் இப்படியாச்சும் எனக்கு இதுல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவரை ஏத்துக்கிறாங்க. அப்ப அங்க அந்த குடிசல்லையே தங்குறாரு. அவங்க செய்யறதெல்லாம் செய்ய ட்ரை பண்றாரு. அப்படி அந்த கதை நிறைய போகுது. அதுல குறிப்பா அதிகாலையில அவங்க எல்லாம் எந்திரிச்சு போய் ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு படிக்கட்டு வருது, கீழே இறங்கி போறாங்க. போனா அங்க ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடைய எட்டி மட்டும் பார்த்துட்டு எல்லாரும் வர்றாங்க. இவரும் பின்னாடியே போறாரு, இந்த கிரிமினல் ஆயிரும்.
அவருக்கு புரியல எதுக்காக அப்படின்னு. அப்ப நான் அந்த கதையை படிக்கும் போதே ஏற்கனவே இதுவும் தெரியும் எனக்கு. அதாவது தெரியும்னா சுவாமிஜி சொன்னது கண்ணாடி பயிற்சி, அது ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அதுக்கு தான் ஆண்டாள் கிணத்தை பார்த்தாங்கங்கிறது தெரிகிறதுனால இந்த கதையை படிக்கும் போதே இந்த பித்த பிச்சுக்கள் ஏன் அப்படி போய் ஒரு அமைதியான ஓடைய ஜஸ்ட் முகத்தை மட்டும் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்தாங்க அப்படின்னா அது ஒரு வகையான கண்ணாடி பயிற்சி. ஸோ இது ஆழமா நீங்க இந்த ஆஸ்ட்ரல் பாடி, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், இந்த ஆஸ்ட்ரல் பாடி காசல் பாடியா மாறுது, அந்த பயிற்சி செய்யும்போது அதுக்கு என்னெல்லாம் நடக்குது, திரும்ப எப்படி உடம்புக்குள்ள காந்தம் வந்து அது திணிவாகுதுங்கிறதெல்லாம் தெரியும் போது இந்த பயிற்சியோட மேன்மை, அப்புறம் சுவாமிஜி சொன்ன முக விஷயம், ஜெக விஷயம் எல்லாமே நமக்கு பிடிபடும். கூடுதலா என்ன சொல்றாங்க, இன்னொருத்தர் நோயை கூட தீர்க்கிற அளவுக்கு ஆற்றல் வரும்னு சொல்றாங்க. இப்ப மன்றங்கள்ல தீட்சை கொடுக்குறோம் இல்லையா, தீட்சை கொடுக்கும்போது நம்ம உயிராற்றலை தான் இன்னொரு நண்பருக்கு கொடுக்குறோம். இப்ப கொடுக்கும்போது நம்ம ஆற்றல் குறையக்கூடாது, அதுக்காகவும் அந்த காந்தத்தை திணிவு பண்றதுக்கு இந்த காந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை செய்யணும். ஸோ இப்படி காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தத்தை பற்றிய உண்மை விளங்காதது தான் இன்னைக்கு நடைமுறையில நிறைய சிக்கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டையும் சுவாமிஜி சொல்றாரு. தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள், தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது, ஐயமின்றி அனைவரும் இவ் அரும்பொருள் விளங்கியே, அனைத்து விஞ்ஞானமும் மெய் அறிவு நோக்கி முழுமையாய், உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம், உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டதிந்த நாள், செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டு ஆற்றுவோம் அப்படின்னு அந்த கவி முடியுது. இப்போ காந்தம் தான் எல்லாமே, காந்தம் தான், அது இறைநிலையிலிருந்து வந்தது, அது வான்காந்தமா இருக்கு, அது உயிரா இருக்கு, உயிர்ல ஜீவகாந்தமா இருக்கு, உடல் இயக்கத்தை நடத்துது, மன இயக்கத்தை நடத்துது, செயலுக்கு விளைவா வருது இல்லையா, பகுத்தறிவு அதுதான். இந்த தன்மாற்றம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, எல்லா உணர்வுகளும், இன்பம் துன்பம் எல்லாத்தையும் உணருது, அதை ஆராய்ச்சி செய்து பகுத்தறிவு எல்லாமே கொடுத்தாரு. இந்த காந்தம் அப்படிங்கிறது புரியாததுனாலதான் எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கு இல்லையா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், தெய்வம் அப்படிங்கிறது வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம். திருமூலருடைய பாட்டு கூட ஒண்ணு இருக்கு, எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்திலேன், என்னுள் இருந்த ஒன்றை யான் உணர்ந்திலேன், என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்து உணர்ந்த பின் என்னுள் இருந்த யான் இயங்குகின்றேனே. இப்ப சிக்கல் என்னன்னா, அறிகிறது வேற, உணர்றது வேற. நோயிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சிங். அதுதான் சிக்கல், அதுதான் மறைபொருள். அதனாலதான் மெய் உணர்வு, அதனாலதான் உயிர் உணர்வாளர்கள். அப்போ வலி உணர்வு, இன்ப உணர்வு, துன்ப உணர்வு, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நோபடி கேன் டெமான்ஸ்ட்ரேட் இட், நோபடி கேன் டாக்குமெண்ட் இட், நோபடி கேன் ஈவன் எக்ஸ்பிளைன் இட் கரெக்ட்லி. அதான் பிரச்சனை. அதனாலதான் இந்த மறைபொருள் அதான் சொல்றாரு, தெய்வம் அதை உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. ஆனா நம்ம கோயில்கள்ல பக்திங்கிற கட்டத்துல சாமியை பார்க்கிறோம். ஜீவகாந்தம், தெய்வம் உயிர், உயிரையும் பார்க்க முடியாது, தவம் பண்ணி உணர்ந்தா தான். அப்புறம் ஜீவகாந்தம், உயிர் உணர்ந்தாதான் ஜீவகாந்தம் தெரியும். இப்ப தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள், தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றுது. நம்ம எதையால் பண்றோம், நம்ம நினைச்ச மாதிரி விளைவு வரலன்னா இந்த சாமி சரியில்லை, நான் வேற சாமிக்கு போறேன், நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்டுட்டு மாறிக்கிட்டே இருக்கிறோம். அது பக்தி கட்டம். அதனாலதான் சாமிஜி சொல்றாங்க, பக்தி யோகம் கர்ம யோகத்தை வளர்க்கும், ராஜயோகம் ஞான யோகத்தை வளர்க்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பக்தி தேவை. அதுக்கப்புறம் சிந்தனையில் உயர்ந்து, அறிவில் உயர்ந்து, இந்த காந்த தத்துவத்தை விளங்கிட்டு இயற்கையோட உண்மைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் விளக்க வழியில வாழ முடியும். இல்லைன்னா தொடர்ந்து குழப்பமும் துன்பமுமா தான் இருக்கும். அதனாலதான்
வயது வந்தவங்களுக்கெல்லாம் இந்த தவத்தையும் இந்த தத்துவ விளக்கத்தையும் இந்த இயற்கை அறிவையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ் அரும்பொருள் விளங்கிய சந்தேகம் இல்லாம உணர்ந்துக்கணும்ன்றாரு. அனைத்து விஞ்ஞானமும் மெய் அறிவு நோக்கி முழுமையா இது உணர்ந்துகிட்டா விஞ்ஞானத்தை கூட நம்ம பயன்படுத்துற விதத்துல இன்னும் நிறைய முன்னேற்றம் வரும்னு சொல்றாங்க சாமிஜி. அதனால இப்போ உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள். தவம் பண்ணி உயிர் உணர்வு பட்டுட்டா அப்பா பெரிய ஒரு பிகினிங் லைஃப்ல. அது செகண்ட் பர்த்ன்னு சொல்லுவாங்க மன்றங்கள்ல பேராசிரியர்கள்லாம். அப்போ செய்ய உள்ள கடமையோ உணர்ந்து நம்ம பயன்பெற்றுட்டோம் அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் உணர்த்தணும். சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டு ஆற்றுவோம். அதுதான் அப்படிதான் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஜீவகாந்தம் அப்படிங்கிற தலைப்புல அது என்ன உடல்ல இருக்கு, அது ஒரு மறைபொருள், உயிர்ல இருந்து வருது, அது காந்தம், உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் சீரா நடத்திட்டு இருக்கு. திணிவா இருக்கும் போது நல்ல லைஃப் போகுது, உடல் மன இயக்கம் நல்லா இருக்கு. அது வர்ற வழியை பார்த்தோம், அது செலவாகிற விதத்தை பார்த்தோம். அதிகமா செலவாகணும்னா என்னென்ன கட்டுப்பாடுகள் அளவு முறைன்னு பார்த்தோம். காயக்கல்ப பாட்டுல இதே விஷயத்த எப்படி விஞ்ஞான முறைப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சா ஜீவகாந்தம் பெருகும்னு பார்த்தோம். அதுல தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி முக்கியமா இருக்கு. அது நேரா மன்றத்துல போகும்போது அதை கத்துக்கலாம். கூடுதலா இந்த காந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தொண்டு எப்படி செய்யணுங்கிறத வலியுறுத்தியிருக்காரு சுவாமிஜிங்கிறதையும் பார்த்தோம். அந்த அளவுல எத்தனை ஆயிடுச்சா மணி? இந்த ஜீவகாந்தம்ங்கிற தலைப்புல உங்களுக்கு ஐ டோன்ட் நோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் எது பொருத்தமா தெரிஞ்சவை என் அறிவுக்கு எட்டிய வரையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா ஜீவகாந்தம்ங்கிற தனி தலைப்புல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் சிலபஸ்க்கு விட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பனோன்னு தோணுது. ஸோ அந்த அளவில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அன்பர்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க உங்களோட வகுப்பு. ஏதாவது எல்லா அன்பர்களுக்கும் ரொம்ப புரிகிற வகையில் ரொம்ப எளிமையாகவே உங்களோட அனுபவங்களையும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி ரொம்ப சிறப்பாகவே ஜீவகாந்தத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மிகவும் தெளிவாக சொன்னீங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா இன்னும் நமக்கு இன்னொரு 10 நிமிடங்கள் இருக்குங்க ஐயா. நான் ஐயம் தெளிதல் அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் அன்பர்கள் தாங்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணி ஐயா அவர்களிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். நம்ம ஒரு 7 நிமிடம் மட்டும் ஐயம் தெளிதல் வச்சுக்கலாம். முதலாவதாக உமாமா MMM ட்ரஸ்ட்ல இருந்து ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாங்கம்மா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நம்ம அந்த கண்ணாடி பயிற்சியில காந்த பெருக்கம் அதிகமாகிறது. அந்த பயிற்சி பத்தின ஒரு சின்ன விளக்கம் ஐயா. இப்போ நம்ம கண்ணாடியில நம்மளோட உருவத்தை பார்க்கும் போது. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.